எவ்வளவு குளிருது. ஐயோ, இன்னைக்கு வீட்டை விட்டு வெளியே போகவே கூடாது. உண்மையாவா தம்பி? சரளா, பனியில விளையாடுறது எவ்வளவு ஜாலியா இருக்கு. ஆமா மோனிகா, செம ஜாலியா இருக்கு. ஆமா ஐசக்கு. சரளா வரியா, இந்த பனிக்கு நம்ம ஸ்னோமேன் செய்யலாம். சரி பிரபு, வா வா பண்ணலாம். பிரபு, என் அளவுக்குலாம் உன்னால ஸ்னோமேன் செய்ய முடியாது. வேணும்னா நம்ம ஒரு போட்டி வச்சுக்கலாமா? அதையும் பாத்துடலாம். தம்பி வா, நம்ம ஸ்னோமேன் செய்யலாம். ரொம்ப ஓவரா குதிக்காத, என் ஸ்னோமேனை பாரு. சரளா, மோனிகா செஞ்ச ஸ்னோமேனை பாரு, அவள மாதிரி குண்டா செஞ்சிருக்கா. இந்த பிரபுக்கு இருக்கு பாரு கொழுப்பு, என்னைய குண்டுன்னு சொன்னா. மோனிகா, என்னோட ஸ்னோமேனியா உடைச்ச, இரு உன்னோடது உடைக்கிறேன் பாரு. இந்த பிரபு என்னோட ஸ்னோமேனை உடைச்சிட்டான். சரளா, ஐசக்கு வாங்க, இந்த மோனிகாவை பனிக்கட்டியிலே அடிக்கலாம். ஐசக், சரளா வேணாம், என்ன எதுவும் பண்ணிடாதீங்க. சரி சரி, வா பிரபு அடிக்கலாம். இந்த வாங்கிக்கோ. இந்த வாங்கிக்கோ. ஐயோ, இவங்க எல்லாரும் என்ன அடிச்சு ஸ்னோமேன் ஆக்க பாக்குறாங்களே. வேணாம், எனக்கு விட்டுருங்க. நான் எங்கேயும் போல ஐசக். என்னையா எல்லாரும் ஸ்னோ பால் வச்சு அடிக்கிறீங்க? என்ன பண்றேன் பாருங்க. இந்த வாங்கிக்கோ. மோனிகா, சுடாத சுடாத. மோனிகா, சுடாத சுடாத. தம்பி இங்க நின்னுமா, மோனிகா நம்மள சுட்ட சாலை ஆக்கிடுவா. ஓடு ஓடு. மோனிகா வேணாம், என்ன சுட்டுறாத. இல்ல சரளா, நான் உன்னை சுட மாட்டேன். இந்தா என்னோட இன்னொரு ஸ்னோ கன். இதை வச்சு நம்ம பிரபுவையும் ஐசக்கையும் சுடலாம். வா. அடே, என்கிட்ட இப்ப ஸ்னோ கன் இருக்கு. செம சூப்பர். வா சரளா, நம்ம இந்த ஸ்னோ கன்னால பிரபுவையும் ஐசக்கையும் சுட்டு ஸ்னோமேன் ஆக்கிடலாம். தம்பி, இந்த மோனிகா நம்மள ஸ்னோமேன் ஆக்காம விட மாட்டா போல இருக்கு. நம்ம எங்க ஓடி வந்தாலும் வந்துருவா போல இருக்கு. பிரபு, ஐசக் ரெண்டு பேரும் இங்கதான் உட்கார்ந்துட்டு இருக்கீங்களா? இங்க வாங்கிக்கோங்க. மோனிகா வேணா, சுடாத. ஐசக், பிரபு இந்த வாங்கிக்கோங்க ஸ்னோ பால். சரளா, சுடாத. தம்பி என்னடா, எனக்கு ஒண்ணுமே தெரியல. ஒரு வழியா ரெண்டு பேரும் ஃப்ரீஸ் ஆயிட்டீங்களா? யாருக்கிட்ட விழுந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அட, நமக்கு தான் ஸ்கூல் லீவ் விட்டுட்டாங்களே, நம்ம எழுந்து என்ன பண்ண போறோம்? திருப்பி படுத்து தூங்கலாம். மோனிகா, ஏன் இவ்வளவு நேரம் தூங்கிட்டு இருக்க? எழுந்துரு. அம்மா, நான் எழுந்து என்னமா பண்ண போறேன்? அதான் ஸ்கூல் லீவ் விட்டுட்டாங்களே, நான் படுத்து தூங்குறேன். ஸ்கூல் லீவ் விட்டுட்டா அதுக்கு நாள் ஃபுல்லா தூங்கிட்டா இருக்கணும். ஒழுங்கா எழுந்துரு. எழுந்துட்டேன், போதுமா? தொடப்பத்தை எடுத்து வீடு ஃபுல்லா சுத்தம் பண்ணு. சரி, போறேன். ஐசக், இங்க என்ன சும்மா உட்கார்ந்து போன் பார்த்துட்டு இருக்க? போய் வீடெல்லாம் பெருக்கு போ. அம்மா ஒண்ணு என்னனால பார்க்க சொல்ல, உன்னதானே செய்ய சொன்னாங்க, நீ போய் செய். என்னது, நீ செய்ய மாட்டியா? அப்ப நானும் செய்ய மாட்டேன். உன்னை வேலை செய்ய சொன்னா உட்கார்ந்து இருக்க, ஏன் வேலை செய்யல? அம்மா, அக்கா என்னால செய்ய சொன்னாமா, நான் செய்ய மாட்டேன்னு சொன்னா, அதுக்கு அவளோ கம்முனு உட்கார்ந்திருக்காமா. எவ்வளவு பேச வளர்ந்துருக்க, அந்த சின்ன குழந்தைகிட்ட போய் போட்டி போடுற. போ, எடு தொடப்பத்தை. எனக்கு கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்க போறியா? நானும் கூட வரேன். ரெண்டு பேரும் எங்க போறீங்க? அம்மா, நாங்க ரெண்டு பேரும் கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்க போறோம்மா. ரொம்ப தாகமா இருக்கு. ஐயா, இந்த டைம்ல கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாம் குடிக்க கூடாது. வெயிலுக்கு அங்கங்க நோய் வந்துட்டு இருக்கு. நான் போய் உங்களுக்கு கஷாயம் கொண்டு வரேன். அக்கா, புன்னாரடா அம்மா கஷாயம் போட்டு எடுத்து வராங்க. என்னது என்னால? நீ கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்கணும்னு சொன்னதுனால தானே இப்ப அம்மா கஷாயம் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிருக்காங்க.
இந்தாங்க கஷாயம், டப்புன்னு எடுத்து கப்புன்னு குடிச்சிருங்க. அம்மா இன்னைக்கு எனக்கு வேணாம்மா, நான் நாளைக்கு குடிக்கிறேன்மா. ஐசக், நீ நாளைக்கு குடிக்கிறதுக்கு நான் அப்ப போட்டு தரேன். இப்ப இன்னைக்கு செஞ்சுட்டல, இது குடிச்சிருப்பா. அம்மா உன் கசாயம் எங்கம்மா? ஐசக், அம்மா ரொம்ப ஸ்ட்ராங், எனக்கு வேணாம், நீங்க 2 பேர் குடிங்க. சரிம்மா நான் குடிக்கிறேன், நீங்க போங்க. சரி சரி, நான் கிளம்புறேன், கிச்சன் ரூம்ல வேலை இருக்கு. ஐயா அம்மா போயிட்டாங்க, ஜன்னல்ல ஊத்திடலாம். என்ன நீ இன்னும் கஷாயத்தை குடிக்காம கையில வச்சு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? அம்மா பொறுமையா கொஞ்சம் கொஞ்சமா குடிக்கிறேம்மா. அம்மா இங்க பாருமா, நான் குடிச்சிட்டேன். அங்க பாரு, சின்ன பையன் சீக்கிரம் குடிச்சிட்டான், நீ என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? சீக்கிரமா குடி. சரி. ஏய் எலும்பு பூண்டு நண்பா, அங்க பாரு, அந்த பொண்ணு அம்மா தான் இத பார்த்தா பயப்படவே மாட்றாங்க. என்ன உன்னை பார்த்து பயப்பட மாட்டேன்றாங்களா? என்ன பார்த்தாங்கன்னா நல்லா பயப்படுவாங்க. இரு இரு, அவங்கள போய் நான் பயம் காட்டிட்டு வரேன். அட, இட்லி விக்கிறவரு, பேசாம இவர் உடம்புக்குள்ள போயிடலாம். அந்த பொண்ணையும் அவங்க அம்மாவையும் பயம் காட்டிடலாம். இட்லி 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 இட்லி, சுட சுட இட்லி. அம்மா வாங்க இட்லி சாப்பிடுங்க. எங்களுக்கு கூட இட்லி வேணாப்பா, போப்பா. அம்மா சுட சுட இருக்குமா. பாப்பா இந்தா, நீ 2 இட்லி சாப்பிட்டு பாரு. அட, அதான் ஏதோ வேணும்னு சொல்றல, குழந்தைங்கள பார்த்தா ஏமாத்த வேண்டியது. போப்பா இங்க இருந்து. அம்மா 2 இட்லி தான் சாப்பிடலாமேமா. மோனிகா, வெளியே விக்கிறதெல்லாம் சாப்பிடக்கூடாதுமா, உடம்புக்கு நோய் தாமா வரும். ஐயோ அம்மா, என்ன இப்படி பேசுறீங்க? இது வீட்டுல செஞ்சது, ரொம்ப சுத்தமானது. பாருங்க. எங்க பாப்போம். பாக்குறதுக்கு நல்லாதான் இருக்க மாதிரி இருக்கு. சரி, 2 இட்லியும் கார சட்னி வச்சு கொடுப்பா. அதோ தரமா, இந்தாங்க. கொடுங்க. என்னடி அவர் மூஞ்சி இப்ப பேய் மாதிரி மாறிச்சுமா. என்ன பாப்பா பேயின்ட்டு இப்படி பேசுற? நீ ரொம்ப பசியில இருக்கன்னு நினைக்கிறேன், அதனாலதான் உனக்கு அப்படி தெரிஞ்சிருக்கோம். இரு, இந்தா நீ 2 இட்லி சாப்பிடு. அம்மா ரொம்ப டேஸ்டா இருக்குமா. ஆமா மோனிகா, ரொம்ப டேஸ்டா இருக்கு. இட்லிக்காரரு, இன்னும் 2 இட்லி கொடுங்க. அதோ தரேன் மேடம். ஐயோ மோனிகா, அங்க பாரு, அந்த ரத்த கண்ணீர் அந்த இட்லிக்கார மேல போந்துருக்கு. ஏய் ஒழுங்கா வெளியே போயிடு. ஏய் ஒழுங்கா வெளியே போ. நான் ஒன்னும் ரத்த காட்டேரி இல்ல, நான் ஸ்கெலிட்டன். அட கடவுளே, இந்த பேயா என் உடம்புல இவ்வளவு நேரம் இருந்தது. ஐயோ, என்ன சும்மா பாத்துக்கிட்டே இருக்க? 2 இட்லி கொடு. என்னடா இது, பேயெல்லாம் இட்லி கேக்குது, என்னத்த பண்றது? இதோ தரேன், இந்தா. ஆஹா, இட்லி நல்ல டேஸ்டா இருக்க. எனக்கு இன்னும் 2 இட்லி கொடு. இதோ தரேன். ஏய் எலும்பு பூண்டு நண்பா, அம்மாவையும் பொண்ணையும் பயம் காட்ட சொன்னா நீங்க வந்து இட்லியா சாப்பிட்டு இருக்க. அவங்கள அப்புறம் பயம் காட்டிக்கலாம். முதல்ல இந்த இட்லியும் கார சட்னியும் சாப்பிட்டு பாரு, ரொம்ப டேஸ்டா இருக்கு. என்ன அப்படியா? ஏய் இட்லிக்காரரே, எனக்கு ஒரு 2 இட்லி கார சட்னி வச்சு கொடுங்க. இதோ தரேன். என்னடா இது வம்பா போச்சு, எல்லா பேய் பிசாசு பூதம் எல்லாம் என்கிட்ட வந்து இட்லி வாங்கி சாப்பிட்டு இருக்குது. இதுங்களெல்லாம் விட்டா இட்லி மொத்தத்தையும் சாப்பிட்டுருமே, அப்புறம் நமக்கு இட்லி கிடைக்காது, என்ன பண்றது? அங்கிள் உங்களுக்காக வேணா நான் இட்லி வச்சு கொடுக்கட்டுமா? ஐயோ வேணாமா, இதுங்கெல்லாம் பேய்ங்க, நம்ம சீக்கிரம் கொடுக்கலன்னா நம்மள சாப்பிடுறோம். அங்கிள் என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, நீங்க வேணா இட்லிக்குள்ள பச்சை மிளகாய் வச்சு கொடுத்துருங்க. அட நல்ல ஐடியாவே இருக்க, சரி செஞ்சிடறேன். இந்தா குடு. பாக்குறதுக்கே செம்ம சூப்பரா இருக்கே. இது என்ன காரமா இருக்கு? எனக்கு தண்ணி வேணும், தண்ணி. பெரிய கஸ்டமர்ஸ் வந்துட்டாங்க இட்லி சாப்பிட, போங்க இங்க இருந்து. லாலிபாப் கலரான டேஸ்டான லாலிபாப் எல்லாரும் வந்து வாங்கிக்கங்க. ஆமா தம்பி, எனக்கும் லாலிபாப் சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு. வா வா, ஆனா பெரிய லாலிபாப் நான் தான் சாப்பிடுவேன், சரியா? அங்கிள் எனக்கு நல்ல பெரிய லாலிபாப்பா கொடுங்க. அதோ இருக்கு, அதுதான். எப்பா இந்த லாலிபாப்லாம் நீ சாப்பிடக்கூடாது, இது ஒரு மேஜிக்கல் லாலிபாப்.
இத நீ சாப்பிட்டனா மான்ஸ்டர் ஆயிடுவ. அங்கிள் ஒழுங்கா குடுக்குறீங்களா இல்ல உங்களை குத்துவா? நான் சொல்றது சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் உன் இஷ்டம். இந்தா இந்தா. அண்ணா லாலிபாப் அங்கிள் எங்க காணோம்? தம்பி அங்கிள் வீட்டுக்கு போயிருப்பாருன்னு நினைக்கிறேன். அண்ணா அங்க பாரு சரளா மணிக்கு விளையாடிட்டு இருக்காங்க. ஆமா தம்பி, வா அவங்க கிட்ட போயிட்டு நம்ம லாலிபாப்ப காமிச்சு வெறுப்பேத்தலாம். சரிண்ணா வா போலாம். ஏய் மோனிகா, இங்க பாத்தியா? என்னோட லாலிபாப் தான் ரொம்ப பெருசு, உங்க ரொம்ப சின்னதா இருக்கு. ஏய் சரளா அங்க பாரு பிரபு எவ்வளவு பெரிய லாலிபாப் எடுத்துட்டு வராங்கன்னு. நீங்க பாத்தீங்களா என் கையில எவ்வளவு பெரிய லாலிபாப், உங்ககிட்ட இருக்கிறது எல்லாம் குட்டி. ஏய் பிரபு, உன்னோட லாலிபாப் ரொம்ப பெருசாவும் இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு. எனக்கு கொடுக்குறியா? நான் சாப்பிடவா? இந்த சரளா நீ சாப்பிடு. நான் உங்களை எல்லாரையும் சாப்பிட போறேன். ஐயோ சரளா என்ன மான்ஸ்டரா மாறிடுச்சு. பிரபு நீ என்ன லாலிபாப் கொடுத்த? சரளா இப்படி மான்ஸ்டரா மாறிடுச்சு. அண்ணே அப்பவே இந்த கடைக்காரர் சொன்னார்ல இந்த லாலிபாப் சாப்பிட்டா மான்ஸ்டர் ஆயிடுவாங்க. இப்ப பாத்தியா சரளா மான்ஸ்டர் ஆயிட்டா. ஆமா, இப்ப என்ன பண்றது? என்ன பண்றதா? மான்ஸ்டர் என்ன விடு. ஐயோ பிரபு சரளாக்கு என்ன லாலிபாப் வாங்கிட்டு வந்து கொடுத்த? அப்படியே மான்ஸ்டர் ஆக்கிட்டியே. இப்ப இந்த மான்ஸ்டர் என்ன சாப்பிட போகுது. நல்லா வசமா மாட்டியா? நான் இப்போ உன்னை சாப்பிட போறேன். ஐயோ மான்ஸ்டர் என்ன சாப்பிடுறது? நான் உனக்கு நிறைய சாக்லேட்ஸ் தரேன். எனக்கு சாக்லேட்ஸ்லாம் எதுவும் வேணாம், எனக்கு சின்ன பசங்க தான் வேணும். ஏன்னா எனக்கு சின்ன பசங்க ரொம்ப பிடிக்கும். ஏய் நீங்க ரெண்டு பேரும் இங்கதான் இருக்கீங்களா? எனக்கு ரொம்ப பசிக்குது, நான் இப்ப உங்களை சாப்பிட போறேன். தம்பி இந்த லாலிபாப்பை அந்த மான்ஸ்டருக்கு கொடுத்துடலாம். மான்ஸ்டர் இந்தா இத சாப்பிடு. ஏய் எனக்கு என்ன இப்ப கொடுத்த? எனக்கு என்னமோ ஆகுது. நல்லவேளை தப்பிச்ச மோனிகா. ஏ பிரபு லாலிபாப்பை கொடுத்து எங்களை மான்ஸ்டர் கிட்ட மாட்டி விட்ட. உனக்கு என்ன பண்ற பாரு. ஓ ஐயோ